இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தில் நாவின் வார்த்தை மிக முக்கியம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி என்றால், அவ்விசுவாசமாய் பேசிக் கொண்டிருப்போமானால் அழிவுக்கேதுவானதை பார்ப்போம். அதுவே விசுவாசமாய் பேசுவோமானால் முன்னேற்றக்கேதுவானதை பார்ப்போம். இதில் இரண்டில் எதை பேச பிரியப்படுகிறோமோ அதற்கேற்ற பலனையும் பெற்றுக்கொள்வோம். வேதத்தில் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அவ்விசுவாசத்தினால் நிறைந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களை கண்டு பயந்து, அவர்கள் நம்மை விட பலசாலிகள், நம்மை மேற்கொண்டு விடுவார்கள் என்ற அச்சத்தினால், நாங்கள் இவர்கள் கைகளினால் சாகும்படிக்கா தேவன் எங்களை இங்கு கொண்டு வந்தார். இவர்கள் கைகளில் செத்துப்போவதற்கு பதிலாக நாங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் செத்திருந்தால் நலமாயிருக்கும் என்றார்கள். அதே 14:28 அவர்களுடைய அவ்விசுவாசத்திற்கு தேவன் பதிலளிக்கிறார், நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். அதே போலவே செத்தார்கள். நீங்கள் பேசுகிற நாவின் வார்த்தைகளை தேவனுடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயந்து, அவ்வளவுதான், இது மாறாது, தேராது, நடக்காது, கிடைக்காது என்று அவ்விசுவாசமாய் பேசுவீர்களானால் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வீர்கள். அதுவே, என் தேவனுக்கு இது லேசான காரியம், அவர் பார்த்துக் கொள்வார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்களானால் அதனுடைய பலனை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.